இந்த 2 புடவையும் கட்டி கொடுங்க. இந்த துணி தான் வேணும். எது? இந்த துணி தான். இந்த துணியா? ஆமா. இது வேண்டாம். வேணாம். ஐயாவுக்கு எந்த ஊரு? பக்கத்து கிராமம். கிராமமா? எத்தனை மீட்டர் வேணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 20 முழம் வேணும். 20 முழம்? ஆமா. கொடுத்துறது. 1 2 ஐயாவுக்கு குழந்தை குட்டிகள் இருக்கா? 5 பசங்க இருக்காங்க. 5? ஆமா. 6 7 8 ஊர்ல நிலவரம் இருக்கா? 12 ஏக்கரா இருக்குது. 12 ஏக்கர். 13 14 மூத்த பயலுக்கு என்ன வயசு இருக்கும்? 18 நடக்குது. 18 ஆமா. 19 20 இந்தாயா 20 முழம் பிரிச்சு கொடு. ஐயா நான் தான் கணக்கு பிள்ளை. கண்ணாடி போட்டவெல்லாம் கணக்கு பிள்ளையா? ஏன்யா என்ன கணக்கு எழுதுற? கணக்கு தான் எழுதுறேன். ஒரே கணக்கு தானே? ஒரே கணக்கு தான். இந்தாங்க ஐயா என் பில்லு. 48 ரூபாய் எடு. என்னப்பா 8 ரூபாய் மாத்திட்டு வந்திருக்க? அன்னாடும் குதிரை சம்பாரிச்சது. இந்தாங்க 1 2 3. ஆமா இன்னைக்கு என்ன தேதி? 6 6 7 8 9. ஐயா நம்ம வீட்டு நம்பர் என்ன? 15 15 16 17 18. நமக்கு என்ன வயசு ஓடுது? 46 நடக்குது. 46 நடக்குதா? 46 47 48. வணக்கம். என்னடா 11 ரூபாய் கொடுத்து 48 ரூபாய் கணக்கு பண்ற? என்ன குங்கான் பாத்துட்டியா? உன் திருமணி எனக்கு தெரியாது. அந்த ஆளை ஏமாத்துறது நான் பாத்து நிக்கிறேன். சுமாரியா முதலாளி மாத்திருக்காங்க. முதலாளி அம்மா என்னப்பா சத்தம் இங்க? ஒண்ணு இல்லப்பா, இந்த ஆளு கணக்கு புரியாம தகராறு பண்ணிட்டு இருந்தா, நான் சொல்லி அனுப்பிச்சிடுறேன். சரி சரி சத்தம் போடாம வேலையை பாருங்க. கணக்கு பிள்ளை மிரட்டிட்டு போறாங்களே இந்த அம்மா யாரியா? யாரா இருந்தா உனக்கு என்னையா? இந்த அவன் பில்லு 48 ரூபா. பில்ல கொடுத்தா சொல்லிடணுமா? உன் தில்லுமுள்ளு வெளியே சொல்லாம இருக்க வேண்டாமா? இந்த அம்மா இந்த கடைக்கு முதலாளி அம்மா. முதலாளியா? திருச்சி மதுரைக்கு வந்து இவ்வளவு பெரிய கடைக்கு முதலாளி ஆயிட்டாங்களா? அட ஆமா ஐயா, திருச்சிதான். இந்த கடைக்கு முதலாளி பெரிய கோடீஸ்வரன். இந்த அம்மாவுக்கு மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? எந்த பொண்ணை கட்டியிருக்கான்? பெரிய பொண்ணை தான் கட்டியிருக்கிறாரு. பாவம் அந்த பொண்ணு கூட செத்து போச்சு. 2வது பொண்ணு கூட திருச்சிலேயே செத்து போச்சான். ஆடி பெருக்கல ஆத்தோட போயிடுச்சான். ஆடி பெருக்கல ஆத்தோட போயிடுச்சா? அந்த அம்மா தான் ஏன் சொன்னாங்க. 3வது பொண்ணு கூட இப்ப காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயா இவ்வளவு தூரம் விவரமா கேக்குறிய, நீ யாரியா? போக போக தெரியுயா. சந்திரனுக்கு மனிதன் ஆச்சரியக்குரிய, ஏப்ரல் மாதம் அனுப்பப்படுவான் கேள்விக்குரிய. வாஷிங்டன் ஸ்லிப் 3. கடந்த டிசம்பர் மாதத்தில் 3 வானவெளி வீரர்களை சந்திரமண்டலத்துக்கு. யாரியா ஊருக்கு புதுசா? பத்திரிக்கை படிச்சா ஊருக்கு புதுசா? தெரியுங்கடா. இந்த பேட்டையில இன்னைக்கு தான் முதல்ல உன்னை பாக்குறேன். அதான் ஊருக்கு புதுசான்னு கேக்குறேன். நானா? இப்ப தெரிஞ்சுக்க. சொந்த ஊர் திருச்சி, தெப்பகோல் தாண்டதான் ஸ்டாண்டு. திருச்சியில இருந்து நேத்து தான் மாத்தலாயி மதுரைக்கு வந்திருக்கிறேன். என்ன குதிரை வண்டியை மாத்துறாங்களா? பெரிய கலெக்டர் உத்தியோகமா பாக்குறேன். என் பொண்டாட்டி உத்தியோகத்தில் இருந்தா அவளை மாத்தி விட்டாங்க திருச்சியில இருந்து மதுரைக்கு. வேற வழி இல்லாம நானும் மாத்திட்டேன் குதிரைய மதுரைக்கு. திருச்சியில இருந்து மதுரைக்கு புழைக்க வந்திருக்கேன். ஏப்பா இங்க யாரும் வண்டி ஏற மாட்டாங்களா? இங்க ரேட் எல்லாம் எப்படி? ரேட்டு தானே, கேட்டு வாங்கிக்கிற வேண்டியதான். ரேட்டு கேட்டு பேஷ் பேஷ். ஒரு வண்டிக்கார மாதிரியே பேச மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் படிச்ச மாதிரி பேசுறேன். 5 6 11 12 13 13 14 14 6 20 20 20. அங்க 5 துணியை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொன்றையும் 2 சூட் தைச்சு உடனே வீட்டுக்கு அனுப்புங்க. சங்கரியா எதுக்கும் அத்தையம்மாவை ஒரு வார்த்தை. அவங்கள என்னையா கேக்குறது? இந்த கடைக்கு யாரையா முதலாளி? உங்க அண்ணன் கணேசியாதான். அத்தையம்மா என்னையா குறுக்க? அது என்ன அப்படி சொல்றீங்க?
உங்க அண்ணன் கணேசியாவுக்கு அவங்க தானே மாமியாரு, அவங்க வச்சதுதானே சட்டம். உங்க அண்ணன் வெறும் தலையாட்டு பொம்மை தானே. அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. உடனே மறக்காம துணி தைச்சு வீட்டுக்கு அனுப்புங்க. சங்கரையா, அத்தையம்மா கேட்டா என்ன தொலைச்சிருவாங்க. நான் சொல்றதை நீங்க கேட்கலன்னா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். மரியாதையா துணியை தைச்சு வீட்டுக்கு அனுப்புங்க. ஆமா, நான் மாட்டிக்கிட்டேன். இவருக்கு என்ன, இவர் மாட்டி சொல்லிட்டு போடுவாரு. அந்த அம்மா குய்யா முறையில கத்தும். உன்னை முதல்ல வேலையை விட்டு தொலைச்சிட்டு மறு வேலை பாக்குறேன். அவன் வந்து துணி கேட்டா குடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? ஐயோ, போட்டோ பிரமே பேசுற மாதிரி இருக்கே. எல்லாம் பிரமே, வேற ஒண்ணும் இல்ல. அத்தையம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்? நமக்குள்ள என்னன்னா, நீங்க 1000 தடவை கேட்டாலும் நான் இதே பதிலத்தான் சொல்ல போறேன். இத பாருங்க, நம்ம 2 பேருக்கு நடுவுல வேற யார் வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன தாய்? ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லன்னா எதுக்காக கதை ஓரமாவே நிக்கிறீங்க? நாட்டா பழகிறேன். போடா வேலை பார்த்து. நட்டே, இந்த வயசுல எங்க நடக்க பாப்போம். அடடடடே, வாங்க 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 வாங்க. லேடிஸ் கிளப் வருது, லேடிஸ் கிளப். நமஸ்காரம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. நாங்களா அந்த பக்கம் வந்தாதான், நீங்களா அந்த பக்கம் வர்றதே இல்லீங்களே. எனக்கு எங்க ஒழியுது? அந்தண்ட இந்த நகர முடியாது, அந்த அளவுக்கு பிஸி. பாவம். என்ன விஷயமா வந்தீங்க? உட்கார வச்சு பேசுங்க. உட்கார்ந்து பேச நேரம் இல்ல, நீ பேசாம இருடா. என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. மறுபடியும் நம்ம லேடிஸ் கிளப் மீட்டிங் சம்பந்தமா தான் பேச வந்தோம். அன்னைக்கு நிலைமை சரியில்லை, இன்னைக்கு நிலைமை சரியில்லை. உங்களுக்கு மீட்டிங் தானே பேசணும். ஆமா, இப்போ வரீங்க. இன்னைக்கு எதுவா இருந்தாலும் ஒத்துக்குவாங்க. நான் என்னைக்கு நீங்க பேச சொல்றீங்க அன்னைக்கே வரேன். நான் ரெடி. நீங்க போங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. உன் மனசுக்குள்ள என்னதானே வச்சிட்டு இருக்க? அத்தை, உள்ள நான் புடவைய முடிச்சு போட்டு வச்சிருக்கேனே, இந்த இடத்தை விட்டு எப்படி நகருவீங்க? பாவம், அத பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். இனிமே ஒட்டு கேட்க மாட்டீங்களே. இந்த சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, புடவைய கத்திரிக்கிறது. பட்டு புடவை மனசு வராது. 2வது, இந்த இடத்தை விட்டு நான் போறேன். சிரிக்கிறியாடா? சிரிக்கிறியா? உன்னை சிரிப்பா சிரிக்கடிக்கல. என் பேரு பர்வதம்மா இல்ல. இப்ப ஏற்பட்ட அனுபவத்துக்கு அப்புறம் எங்கிட்ட வாழாட்டத்துக்கு உங்களுக்கு தைரியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டேய், பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன். இனிமே வாழை ஒட்ட நறுக்காம நான் விட மாட்டேன். என்ன செய்வீங்களா? மழையில முளைச்ச காளா மாதிரி கிள்ளி எரிஞ்சிட போறேன். பர்வதம்மா, இது பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. இந்த பர்வதம்மா அனாவசியமா வாயை கொடுக்க மாட்டா. சொல்லியாச்சுன்னா சொன்னதை நிறைவேற்றாம விடவும் மாட்டா. இப்படி பூச்சி காட்டுற வேலை எல்லாம் எங்க அண்ணன் கிட்ட வச்சுங்க, என்கிட்ட வேண்டாம். உனக்கு என்னடா கொம்ப பழிச்சிருக்கு? ஆமா, கோயில் கால தானே, கொம்பு இருக்கத்தானே செய்யும். குறுக்க வந்தா குத்தி கிழிச்சிரும். அந்த முரட்டு காளையோட திமிரத்தான் ஒடுக்க போறேன். உன் கொட்டத்தை அடக்க போறேன். புல் ஃபைட்டா, அதையும் பாத்துருவோம். டேய், என்ன சரியா புரிஞ்சுக்காம பேசுற? நான் விஸ்வரூபம் எடுத்தா நடக்கிறதே வேற. அத்தையம்மா, நீங்க விஸ்வரூபம் எடுத்து நான் பாக்கணுமே. அந்த நேரத்துல நீ நிலக்குலைஞ்சு போயிடுவடா. இந்த பொட்ட அதிகாரம் இங்க வேண்டாம். என்ன சொன்ன? தெளிவா சொல்றேன். அந்நியர் ஆதிக்கத்தில் உள்ள நாடும் பெண்கள் அதிகாரத்தில் உள்ள வீடும் என்னைக்கு உருப்படாது. யாரு பாத்துட்டு அந்நியர்னு சொல்ற? சீனாதானா பரம்பரையை சேர்ந்த இந்த பர்வதம்மாவை பார்த்துத்தான். என்ன அந்நியன்னு சொன்ன உன்ன நான் அந்நியனாக்கிறேன் பார். அப்படின்னா அப்படின்னா உன்னை உங்க அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சு கொல்லையில குப்பை கொட்டுற இந்த இடத்துல ஒரு அவுட் ஹவுஸ் கட்டி அதுல குடி வச்சு உன்கிட்ட வந்து வாடகைக்கு நிக்கல. என் பேரு பர்வதம்மா இல்ல. சபாஷ். மங்கம்மா சபதம் மாதிரி இல்லைனாலும் இதுவும் ஒரு மாதிரியா புதுசாத்தான் இருக்கு. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்போம். சொல்றேன்டா. குப்பை கொட்டுற இந்த இடத்துல அவுட் ஹவுஸ் கட்டி உன்னை அதுல குடி வச்சு உன்கிட்ட வாடகை வாங்குறேன்னு சொன்னேன்டா. எங்கிட்டயே சவால் விடுறீங்களா? ஆமா. உங்க சவாலை நான் ஏத்துக்கிறேன். உங்க சவாலுக்கு பதில் சவால் விடுறேன். உங்களையும் சாவி கொத்தியும் பிரிச்சு நீங்க கட்டுற அதே அவுட் ஹவுஸ்ல உங்களை குடி வச்சு உங்ககிட்ட நான் வாடகை வாங்கல. என் பேரு சங்கர் இல்ல. பாத்துடுவோம்டா. பாத்துருவோம். இந்த பர்வதம்மாவை பத்தி இனிமே தாண்டா தெரிஞ்சுக்க போற. மத்தவங்க மாதிரி முதுகுக்கு பின்னால திட்டம் போட மாட்டேன். உன் முகத்துக்கு முன்னாலே திட்டம் போட்டு உங்க அண்ணன் கிட்ட இருந்து உன்னை பிரிப்பேன். உன்னை படிப்படியா இறக்குவேன். ப்ரொசீட் பர்வதம்மா. சவாலுக்கு பதில் சவால் போட்ட நீ ரோஷக்காரனா இருந்தா, உண்மையான ஆம்பளையா இருந்தா இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அத்தையம்மா, நான் ஒரு ஆம்பளை தான். ஆம்பளையா? உன்னை அவுட் ஹவுஸுக்கு
நினைக்கிறானா இல்லையா பாரு. நான் ஒரு ஜென்டில்மேன். அதை நிரூபிச்சு காட்டுடா. பூவா தலையா? பூ. ஐ எம் சாரி, தலை. பூ இல்லாம தலை எதுக்குடா? தலையே இல்ல, நான் பூ எதுக்குமா? பூவா தலையா பாத்துடுவோம். We will see. நீதான் இந்த வீட்டு வண்டிக்காரரா? ஆமா. இன்னையில இருந்து ஐயா தான் வண்டிக்காரர். சாட்டிய கையில கொடு, தலப்பா எடுத்து இடுப்புல கட்டு, போறப்படு. என்னையா திடீர்னு வந்து ஏன் வயித்துல அடிக்கிற? வயிற்று அடிச்சாதான் ஏன் முன்னுக்கு வர முடியும்? என்ன சொல்ற நீ? புரியலையா? பாத்தியா, அடிச்ச முன்ன முன்னுக்கு வந்துட்ட. கவலைப்படாதய்யா. ஏயா கை கட்டி வாழ்க்கை நடத்துற? ஏன் வண்டி எடுக்க தர்றேன், சொந்த வண்டியா அணைச்சுக்க. கால் மேல காலை போட்டு சம்பாரியா. நீங்க கை கட்ட மாட்டீங்களோ? நான் கை கட்ட வரலையா. எனக்கு ஒரு மாமியார் வாச்சிருக்குது, அவங்க வாய கட்டத்தான் நான் வந்து இருக்கிறேன். டேய், என்ன இங்க லெக்சர் பண்ற? பதவி கிடைச்சு போச்சு இல்லையா? பதவி பிரமாணம் நடக்குது. ஆண்டவனே, இந்த குதிரைக்கு நல்ல ஆயுச கொடு. ஆமா, இத்தனை கார் வச்சிருக்கீங்க, இதுக்கு மத்திய இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ஒரு குதிரை வண்டி சென்டிமெண்டா? வாயே மூடு. இன்னும் பேச மாட்டாங்க. துருவா, எல்லாம் என் தலையெழுத்து. ஏய் பர்வதம்மா, நீ எனக்கு கொடுக்க மாட்டேல்ல, நான் உனக்கு கொடுக்கறேன், வாங்கிக்க. சும்மா என்ன என்ன இழுப்பு வேண்டி கிடக்க? எங்க அம்மா சொன்னதுல என்ன தப்பு? யார் வீட்டு பணத்துக்கு யாரு அதிகாரம் பண்றது? எங்க அத்தா பணம், எங்க அம்மா சொன்னாங்க. உங்க அம்மா சொன்னாங்களா? அவங்கள ஓட ஓட மிரட்டனா பாரு. நீ சும்மா இரு, வெத்து வெட்டு. நீ சும்மா சைனா டால். Shut up. You shut up. என்ன எல்லாம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா வா, வந்து வேலையை பாரு. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா இது? எப்ப பார்த்தாலும் இந்த நிர்மலா பொண்ணு சங்கர் தம்பி எலியும் புனியுமாவே இருக்கிறாங்க. மறுபடியும் சண்டையா? அந்த வம்புக்காரன் ஏதாவது வாய் கொடுத்திருப்பா, வாங்கி கட்டிக்கிறான். ஏமா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. இப்படி செஞ்சுட்டா என்ன? என்ன? அடிச்சுக்கிட்டு இருக்கிற ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டா? போடி அருவி கட்டவளை. ஏமா? போயும் போயும் அந்த தரதல பையனையா ஏன் மாப்பிள்ளை ஆக்கிக்குவேன்? அம்மா, முதல்ல கல்யாணத்தை முடிச்சு வைங்க, அப்புறம் சங்கர் தம்பியும் தலையாட்டி பொம்மை ஆகிடலாம். என்னம்மா சிரிக்கிறீங்க? என் திட்டமே வேற. திட்டமா? என்னம்மா திட்டம்? நிர்மலாவுக்கு ஏற்கனவே மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட சொல்லவே இல்லையே. யாருமா அது? என் மாப்பிளைய மறுபடியும் மாப்பிள்ளை ஆக்கிக்க போறேன்டி. யாரு? கணேஷ் ஐயாவையா? ஆமா, என் மாப்பிள்ளைய விட நல்ல மாப்பிள்ளை நிர்மலாவுக்கு கிடைச்சிருவானா? ஆஹா, இந்த பொண்ணையும் அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து. ஆமாண்டி, வீட்டோட மாமியாரா நிரந்தரமா இருக்க போறேன். இப்பதாமா உங்க திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. அப்பதாமா உங்க சாரி கூத்து ஆட்சி நிலைக்கும். அது சரி, கணேஷ் ஐயாவுக்கு உங்க ஐடியா தெரியுமா? தெரியாது. நேரங்காலம் வரும்போது தெரிய வச்சு என் காரியத்தை முடிப்பேன். சாவி குத்து ஆட்சி நிலைக்கணும், அதுக்கு ஒரு திட்டமா? ஆஹா, திட்டத்தை மாத்துறேன், திசைய திருப்புறேன். என்ன சொல்ற? அடிச்சேன்னா மூஞ்சி முறையெல்லாம் பேந்துரும். பெரிய சண்டை அறிவரு பொம்பளை கிட்ட போய் கைவரிசையை காட்டுறாரு. சரிதாண்டி, எவனாவது ஆம்பளை இருந்தா வர சொல்லு. ஆம்பளையா? இந்த வீட்டுல நான் ஒருத்தன் தான் ஆம்பளை, என்ன பத்தி என்ன பேச்சு? டேய், நேத்து வந்து குதிரை வண்டிக்கார பையன், உனக்கு என்னடா இதெல்லாம்? போடா. அம்மா, சின்னம்மா, என்னம்மா? பாத்தியாப்பா, இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மோச்சிக்கிட்டே இருக்காரு. முறைக்கிற மூஞ்சிய முதல்ல திருப்பி வச்சிடணும். ஆமாமா, என்கிட்ட இனிமே வம்புக்கு வராதேன்னு சொல்லி நீ கொஞ்சம் மிரட்டி வைக்கிறியா அந்த ஆளை? மிரட்டுறேன். என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ ஒரு முரடன்னு மட்டும் அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான் சொன்னாங்களா? சரி, உள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க இங்க இருந்தே பாருங்க, இங்க இருந்தே பாருங்க. அடாய், பொம்பளை புள்ள விட்ட சண்டைக்கு போறியா? என்கிட்ட வாடா, என்கிட்ட வாடா. டேய், டேய் சின்னவரே. ஐயோ. டேய், அந்த பொண்ணுக்கு நீ வக்காலத்து வாங்க. நானு காரியமா தான் வந்திருக்கேன். என்னடா காரியம்? ஆமா, அந்த பர்வதம்மாவுக்கு உங்களை பிடிக்கலையே. ஏன்னா நான் ஒரு ஜென்டில்மேன், அதனால. இங்க பாரியா, எனக்கு எதிரி இவனுக்கும் இவருக்கும் எதிரியா? அதனால தான் சின்னையா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. டேய், பிடிச்சிருக்குது. பர்வதமா உனக்கு எதிரியா? ஏன்? அத மாத்திரம் நான் சொல்லுவேனா? நானும் ஒரு ஜென்டில்மேன் ஆச்சே. இப்ப நான் வந்த விஷயமே, இந்த நிர்மலா பொண்ணு மேல உங்களுக்கு ஒரு கண்ணு இருக்கு, உண்டா இல்லையா? இதான வேலைங்கிறது. அது இருக்கு. வையுங்களேன். இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட வளைய மாட்டேங்குது. நான் வளைய வைக்கிறேன். எப்படி?
சிகப்பிங்கு. அப்பா! டேய்! ஐயோ! இனிமே தகராறு பண்ணுவியா? அப்பா! பண்ணுவியா? அப்பா! மூஞ்சி திருப்பி. டேய்! அப்பா வலிக்குதா? வலிக்குதா? வலிக்காம இருக்கா? டேய்! மூஞ்சி தெரியட்டா. பாரு, மறுபடியும் வந்து ஒதுக்கிறேன். கண்ணு மண்ணு தெரியாம வச்சிருக்கிறேன். மூக்குல வாயில் ரத்தம் ஒழுகுது. ஏண்டா டேய், இத பாரு, இனிமே அந்த பையன் உன்னோட வம்புக்கு வரவே மாட்டான். நான் தான் அப்படி சொன்னேன்னா நீ ஏன் இப்படி அடிச்சிட்ட? கம்முனுங்கடா. இந்த மாதிரி பையனுக்கெல்லாம் இப்படித்தான் புத்தி சொல்லி கொடுக்கணும். பொம்பளை சங்காட்டத்துக்கு வருவியாடா? ஏண்டா டேய்? வேணாப்பா, வேணாம். அழுத்தி பிடிக்காத, கைய வலிக்குது. ஏய் நிர்மலா, ஆள வச்சு அடிக்கிறேன் நீ. இரு உன்ன போலீஸ்ல சொல்லி. அப்பா வலிக்குதே. ரொம்ப வலிக்குதா? ரத்தம் கொட்டுது வலிக்கலான்னு கேக்குறியே. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அந்த மருட கிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன். நோஞ்சா மாதிரி இருக்கா. முரட்டு அடி அடிச்சுட்டான். எலும்பு எண்ணி அடிச்சுட்டான். அப்பப்பா ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு பெரிய கொடுமைக்காரி ஆயிட்டேன். என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சங்கர். அடிக்க சொல்லிட்டு மன்னிப்பா. அப்பா சும்மா பாத்துக்கிட்டு இருக்கே. ரத்தத்தெல்லாம் தொட. ஐயோ எங்க இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. எதை? என்ன நீ கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஐயோ அப்பா. இனிமே சத்தியமா உங்க வம்புக்கே வர மாட்டேன். எதையுமே உங்க பத்தி பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நிம்மி, உனக்கு கூட மென்மையான இதயம் இருக்குன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பெண்ணுள்ளத்தை புரிஞ்சுக்க முடியாத மருடனத்தை உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் கூட உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கவே இல்லை. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். என்ன விடுங்க, அம்மா பார்க்க போறேன். ஆமா, நம்ம அம்மாக்கு முன்னாடி சண்டைக்காரங்களாவே இருப்போம். சரி. ஏன்னா நாம ராசி ஆயிட்டோம் தெரிஞ்சா அப்புறம் நம்மள பழக்க விட மாட்டாங்க. ஆமா, அவங்க முன்னாடி சண்டை போடுற மாதிரியே நடிக்கணும். ஏன் நிம்மி? இது வரைக்கும் நடந்தது சரி. இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன். இனிமே என்ன, இது வரைக்கும் கூட நான் குடிச்சது கிடையாது. அப்படின்னா உங்க அம்மா இருக்கும். இது வந்து நான் ஜென்டில்மேன். பர்வதம்மா, ஐயோ பாவம். ஏண்டா எனக்கு ஐயோ பாவம்? ஒரு ஆளு கட்சி மாறியாச்சு. ஐயோ, யாருடா? பீகாரில் ஒரு எம்எல்ஏ கட்சி மாறியாச்சு. ஐயோ, நான் சொல்லல, பேப்பர்ல போட்டிருக்கேன். பாத்தியா, சீடை, கள்ளருண்டை, முறுக்கு, மிச்சரு, ஒரிஜினல் மிட்டாய் கடை அல்வா எல்லாம் வாங்கி வந்திருக்கிறான். ஐயோ, என்னத்துக்கு இதெல்லாம்? இந்தாடா, எனக்கு தெரியாதாங்காட்டிய 4 மாசம் முழுகாம இருக்கிற. எனக்கு தெரிஞ்சு போச்சா? எனக்கு தெரியாதா? இந்த நேரத்துலதான் கடை நீ திங்க சொன்னா சாப்பிட்டுக்க கண்ணு. டேய், நீ வந்து இந்த வாஜாரம்மா வேலைக்கெல்லாம் லீவ் போட்டு உடம்பு என்னத்துக்கு ஆகும்? உள்ளத்தாச்சியா இருக்கிற, பத்தாக்குறைக்கு குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் வேற. லீவ் போட வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். சும்மா இருந்தா எப்படி? எல்லாத்தையும் தின்னு கண்ணு. அதுக்காக இவ்வளவு வாங்கிட்டு வரணுமா? 1000 வேண்டா, 1 பிறக்க போதோ 2 பிறக்க போதோ சாப்பிடா கண்ணு. முழுகாம இருக்கிறது நானு. ஏய் முதலாளி அம்மா ஏறாங்கடா, மரியாதையா போகணும். 1 பார்க்க போகட்டா கண்ணா. பஞ்ச கல்யாணி குதிரை மாதிரி பறக்கணும். ஐயா, முன்னு போமா முதலாளி அம்மா. உங்க வீட்டு சம்பந்தம் கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க பொண்ணை பார்க்க பையன் வரல? வண்டியில இடம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பையனுக்கு பரீட்சை நேரம், எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க பொண்ணை பார்த்துட்டு வந்தா போதும்னு சொல்லிட்டான். நாங்க உட்காருன்னா உட்காருவான். இல்லையா மாப்பிள? ஆமாமா, நாங்க நில்லுன்னா நிப்பான். நாங்க ஓடுனா ஓடிடுவான். அத பத்தி பரவாயில்லைங்க. ஐயா, மலமலன்னு பேசிக்கிட்டு மலமலன்னு பொண்ணை கூப்பிடுங்க. இது யாரு? நான் யாரா? நான் தான் இவங்களுக்கு வண்டிக்காரன். ஆமா, குதிரை வண்டிக்காரன். சட்டு புட்டுன்னு எங்க ஐயா கட்டிக்கு போற பொண்ணை வர சொல்லுங்க. கூப்பிடுறீங்க. ராஜி, மாப்பிளை வரலங்கிறது பொண்ணுக்கு தெரியாது. இங்க வந்திருக்கிறது பர்வதம்மா மாப்பிளை. மாப்பிளை வந்திருக்கிற மாப்பிளைய வச்சு பேஷ் வாங்க. மாப்பிளை ஐயா காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணு. ஐயோ, எனக்கு எதுக்கு? சொல்லுங்க, ஆசீர்வாதம்
பண்ண சொல்லி மாப்பிள்ளை கிட்ட. அதனால என்ன மாப்பிள்ள நமஸ்காரம் பண்ணட்டுமே. பண்ணுமா? நல்லா இருக்கு. பொண்ணு லட்சணமா இருக்கா. அப்படின்னா உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. என்ன மாப்பிள்ள? ஓஎஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அது போதுமே, கல்யாணத்தை எப்போ வச்சுக்குவோம்? இத பாருங்கம்மா, எனக்கு எந்த விஷயமும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா இருக்கணும். மத்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிடுவோம். வாங்க, நீங்க இங்கே இருங்க மாப்பிள்ள. கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணு. என்ன நீ பாட்டு கம்முன்னு வந்துட்ட? எப்படி எங்க ஐயா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? ஐயோ ஐயா, இவரை பிடிச்சிருக்குதாயா? ஏன் அப்படி சொல்ற? பிடிச்சாகணுமே, இல்லன்னா நான் வந்ததுக்கு அர்த்தமே இல்லையா? உனக்கு அவரை பிடிச்சு போச்சு, எதுக்கா மாப்பிள்ளை தனியா இருக்கும் போதே கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டுரு. இரு வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த காலத்து பொண்ணா இருந்துகிட்டு உலாத்தும் போது போய் கேளு. வழக்கம் போல 2 நாள் கழிச்சு காகிதம் போறேன்னு சொல்லுவாங்க. ஒத்துக்காத, சும்மா தைரியமா போய் கேளு. கேக்குற? சரி கேக்குறேன். நான் பாக்குறேன். உங்க கூட 2 வார்த்தை பேசணும். என்ன? ஏன் கூடவா? ஏன்? உங்க கூட பேசலன்னா வேற யார் கூட பேசுறதா? இத பாருங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படியா? இத சொல்றதுக்கு நானே வைக்கப்படணும். இப்படிதான் பெண் பார்க்க வந்துட்டு 2 நாள்ல லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு போனவங்க ரொம்ப பேரு. பாவம், அவங்க போன இடத்துல போஸ்ட் ஆபீஸ் இல்லையோ என்னமோ. இல்லைங்க, நான் சொல்ல வந்தது. பரவாயில்ல, நீங்க நேர்ல சொல்ல வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் இருக்கு இல்லைன்னு 2ல 1. இந்த லெட்டர்ல எழுதி போஸ்ட போடுங்க, அது போதும். பேஷ் பேஷ். சபலம் யாரை விட்டது? என்ன பதில் போடுவீங்களா? சரி, போடுறேன். என்ன ஒரு இக்கட்டான நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டீங்க. 2 நாள்ல பதில் போடுறேன். அவங்க யாராவது வந்துட போறாங்க. தயவு செய்து நீங்க போயிடுங்க. தேசைய திருப்பிட்டேன், கதைய மாத்திட்டேன் கணேஷ். வந்துகிட்டே இருக்கிறமே, நாங்க வரது ஊரு பூரா தெரியணுமா? டமார் அடிக்காத. வாங்க வாங்க. அது டமா. வாங்க வாங்க வாங்க. ஐயா சௌக்கியமா? அம்மாடி சௌக்கியமா இருக்கியா? எங்களை உங்களுக்கு தெரியுமா? என்ன இப்படி சொல்றீங்க? போன வாட்டி சீசனுக்கு நம்ம ஹோட்டல்ல தங்கி இருக்கிறப்ப பாப்பா ஐஸ் போட் கேட்டிருக்கு. இந்த பையன் இல்லன்னு சொல்லிட்டான். அதுக்கு அது எவ்வளவு கோபமா பேசிச்சு. இந்த பாருங்க, பாப்பா விட்டுட்டு போன ரிப்பன் கூட வச்சிருக்கேன். அப்ப ஏன் நினைச்சேன், ஜோடி பொருத்தம் படம் ஜோர். இதுக்கு முன்ன நாங்க குத்தாலத்துக்கு வந்ததே கிடையாதுயா. இல்ல இல்ல, நீங்க வரல. எங்க முதலாளி பேச்ச எப்பவுமே இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. இத்தோட விடுவியலா? எத்தனையோ சரி வருது. கல்யாணம் ஆனது பாதி, ஆவாதது பாதி. மிஸ்டர், ரூம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. கொடுத்து வச்ச புண்ணியவதிமா நீ. ஒரே ஒரு ரூம் இருக்கு பார்த்தோம். இந்தாங்க 100 ரூபாய் அட்வான்ஸ். சாவி எடுங்க. ஐயா ஐயா ஐயாவுக்கு ரூமை காட்டு. ஏன் மிஸ்டர், இங்க வேற ரூம்ல மதுரையை சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்களா? சாரு பேர் என்னவோ? கணேஷ். கணேஷ். கணேஷ் தம்பதிகள்னு போர்டுல எழுதி போட்டுட்டா? அப்ப பிரதர் அண்ட் சிஸ்டர்னு எழுதட்டா? ஓய், தயவு செய்து போர்ட்ல எதுவுமே எழுத வேண்டாம் ஐயா. நீங்க சொன்னா சரி. இதுதான் 1ஆம் நம்பர் ரூம். மதுரைக்காரங்க இருக்காங்களா? போர்ட்ல பேர் போடாதீங்க. அப்பாடா, ஒரு வாரத்துக்கு நிம்மதியா இருக்கலாம். இந்த ஹோட்டல்லையாவது இடம் கிடைக்குதான்னு பாப்போம். வா.
வாங்க வாங்க. யாரும் வரப்பட்டு இருக்க? ஹோட்டல்ல இருந்தா யாராரும் வருவாங்க போவாங்க, இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு. அதானே. இந்தாயா 5 ரூபா வச்சுக்க. 5 ரூபா எது குடுக்குறியா? ஆமாயா, எல்லா ஹோட்டலையும் ஏறி இறங்கினேன். அவ்வளவு பேர் ரூம் இல்ல, போங்க போங்கன்னா சொன்னாங்க. நீ ஒருத்தன் தாப்பா வாங்க வாங்கன்னு சொன்ன. வாங்க வாங்க. வாங்க 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 வாங்க. எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடுறது எங்க மாமூல் தான். ஆனா இன்னைக்கு ரூம் இல்ல, போங்க. சார் மன்னிச்சிருங்க சார், நீங்களும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டா நாங்க எங்க சார் போவோம்? தேனருவிக்கு போய் தங்கிக்கங்களேன், சௌரியமா இருக்கும். எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார், ஒரே ஒரு ரூம். சார் ஃபேமிலியோட வந்திருக்கேன் சார். ஃபேமிலியா? ஆமா சார். இடம் இல்லாட்டி என்ன பண்ண சொல்றீங்க? 1000 ரூபாய் அட்வான்ஸ், ஒரே ஒரு ரூம். 1000 ரூபாய், 1000 rupees. 10,000 ரூபா கொடுங்களேன். பத்தாது. ரூம்ல இடம் இல்லனா அம்படுதான். ஏன் சார் 1ஆம் நம்பர் ரூம்ல யாருமே இல்லையே? 1ஆம் நம்பர் ரூமா? அதுக்கு ஆளு எப்பவா வரல வரல. வரல வரல ஆளு வரல. நீங்க அப்படி கொஞ்சம் உக்காருங்க, எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு பார்த்து பண்றோம். ரொம்ப தேங்க்ஸ். போங்க போங்க. முட்டாள் முட்டாள். 10 ரூபா கட்டையை கொண்டாந்து அனாவசியமா விட்டுறான். அவங்கிட்ட போய் விவகாரம் பண்றியாடா? ரூம் இல்லையே முதலாளி. ரூம் இல்லன்னா தான்டா சமாளிக்கணும். எப்படி? நம்ம 1ஆம் நம்பர் ரூம் இருக்கே, அதுக்கு தான் ஆள் வந்தாச்சே முதலாளி. யாராவே வந்தது ஒரு ஜதை தானே. நம்ம ரூமுக்கு தான் 2 பக்கமும் கதவு இல்ல. என்ன சொல்றீங்க முதலாளி? அதே ஒரே ரூம்ல 2 ஜதையும் மாத்தி மாத்தி தங்க வச்சு சமாளிக்கணும்டா. எப்படி? ராத்திரி வரைக்கும் தானே. ராத்திரிக்கு? ராத்திரிக்கு மாடியில இருக்க ஒருத்தன் காலி பண்ணிட்டு போறான். 2 ஜதையில ஒரு ஜதைய மேல விட்டா போச்சு. இப்ப நீ என்ன செய்யற? முதலாளி முதல்ல சமாளி. ஐயா ஏதாச்சும் வேணுங்களா? இந்தாப்பா, உனக்கு மொத்தமா ஏதாவது கொடுத்துறோம். அடிக்கடி இங்க வந்து தொல்லை கொடுக்காத. என்ன சாப்பாடு சாப்பிடுறியே? நீ போய் சர்வரை வர சொல்லு, நாங்க சாப்பாட்டு இங்கே வரவழைச்சு சாப்பிட்டுறோம். ஐயா ஐயா சமாளி. சரி முதலாளி. டைனிங் ஹாலுக்கு போ வரியடா. டைனிங் ஹாலா? எதுக்காப்பா? புளிக்கு பதிலா புண்ணாக்கு போட்ட குழம்பு சாப்பிடுவியடா? உன்னக்கா நேத்து வச்ச குழம்ப இன்னைக்கு சூடு பண்ணி கொடுத்தா திம்பியடா? திங்க மாட்டேன். பிறகு என்ன இங்க வர்றதெல்லாம் இது ஜோடியா உட்காந்து 2 பேரும் வாய்க்கு ருசியா ஜூடா சாப்பிடுவியடா? நம்ம பையன் அனுப்பியிருக்க என்ன நிலையில இருக்குதோ, ஆனா பையன் நம்ம தயாரிப்பை சமாளிச்சிடுவான். டைனிங் ஹாலுக்கு போவோம். ஆமாங்க, அவன் சொல்றதை கேட்டா பயமா இருக்கு, அங்கேயே போய் சாப்பிடுவோம். டைனிங் ஹால். டேய் பையா, ரெடியா? உட்காருங்க உட்காருங்க. நடுங்குது, தொண்டைய கூட்டுறான் போல் இருக்கு. கொஞ்சம் பொறுங்க பொறுங்க. ரெடிடா ரெடிடா, இதுல போயாச்சு. அப்ப இவங்க வந்தாச்சு. வாமா வா 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 வா. இந்த மாதிரி ஒரு பையன் ஹோட்டல் கட்டினதில்ல. ஆமா. அப்படி வைங்க அப்படி வைங்க. அப்படியே வச்சுட்டு நம்ம ரூம் எல்லாம் சுத்தி பாருங்களேன். எப்படி 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 இருக்குன்னு பாருங்க. ஏன் சார் அது? அதே டிராயிங் ரூம், நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஒண்ணு இல்ல, தண்ணி கூடா. இப்ப குடிச்சா சரி. அது பாருங்க, கண்ணாடிய பாருங்க. என்ன இது ஜன்னல் காசு நல்லா வருமா? வா, கிழி ஜன்னல் திறந்து விட்டா அப்படியே ஜபகானெல்லாம் தூக்கிட்டு போயிடுவேன். ஆமா சார், அப்ப நான் வந்த வேலை முடிஞ்சிட்டு போயிட்டு வாங்க. போயிட்டு வரட்டுங்களா? பையா எப்படி சமாளிச்சேன் பாத்தியா? பிரமாதமா சமாளிச்சு. சாப்பிட போனவங்க திரும்பி வந்தா என்ன பண்ண போறீங்க? அதானே. பையா நீ ஒண்ணு செய். இந்த பீடா தட்டை எடுத்துட்டு போய் அந்த ஜதையை கொஞ்சம் லேட் பண்ணு. நீங்க? நான் இந்த ஜதையை பிடிச்சி வெளியே தள்ளுறேன். மன்னிக்கணும் 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 மன்னிக்கணும். சின்னஞ்சிருச்சுங்க, அப்படிதான் இருக்கும். நான் தான் மாட என் நேரம் தெரியாம வந்துட்டேன். ஏன் தம்பி, குத்தாலம் வந்து எவ்வளவு பார்க்க வேண்டிய இடம் இருக்கு. படுக்கறையிலேயே உட்காந்துருந்தா எப்படி? அந்த தேனருவி, அந்த புலியருவி, அந்த அஞ்சருவி. அடாடாடாடாடா. முதலாளி மோர் சாப்பிட்டாச்சு. எவன் மோர் சாப்பிட்டா எனக்கு என்ன பேசப்பட? முதலாளி அவங்க மோர் சாப்பிட்டாச்சு. அவங்க சாப்பிட்டாச்சா? டேய், இன்னொரு டம்ளர் மோரை ஊற்றி அங்கேயே உட்கார வைடா. எந்திரிச்சிட்டாக. எந்திரிச்சாச்சா? விடாதடா. கைய கழுவிட்டாக. கடவுளே என்ன காப்பாத்துறாப்பா. தம்பி எந்திரிச்சு போய் பார்த்துட்டு வாங்களேன். சார் எனக்கு இன்னைக்கு கலப்பா இருக்கு, நாளைக்கு போய் அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்படி சொல்லாதீங்க. அருவியில குளிச்சாவே அசதி பூரா போயிடும். சும்மா எந்திரிங்க. விட மாட்டீங்க போல் இருக்க. அடல்ல, நல்ல நேரம், பாட வேண்டிய வயசு, பாட வேண்டிய காலம். இப்ப பாடாம எப்ப பாட போறீங்க? முதலாளி
முதலாளி முதலாளி ஆமா எங்க வாங்க இப்பதான் ரூம் போனா எப்படி போய் பாரு. ரெண்டு பேரும் ஜோடியா உட்கார்ந்து சாப்பிட்டாலே தனி குஷிதான். முதலாளி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாண்டா. பாட்டு நல்லா இருக்குதா? குத்தால உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க போங்க. ரூம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வாங்க வாங்க. நல்லா சாப்பிட்டுக்கிறிய? சிகரெட் பிடிப்பியாடா? சிகரெட் பிடிக்கிற பழக்கமெல்லாம் எனக்கு இல்லப்பா. ஐயோ, இது அவர்கள் இது என்னப்பா? பெட்ஷீட்டை மாத்துறேன். மாத்து மாத்து. எவ்வளோ அழகு எப்பா, இந்த அருவியை பார்க்கறதே ஒரு ஆனந்தம் தாப்பா. ஐயோ எப்பா, எப்படிப்பா இவ்வளவு தண்ணி யாரு ஊத்துறாங்க? மேல பெரிய தொட்டி கட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் குளிக்க வந்த உடனே திறந்து விடுறாங்க. அடிச்சு குற்றாலத்துக்கு வந்திருக்கோமே, சின்ன முதலாளி எங்க தங்கி இருக்கிறாரு, எப்ப பாக்கலாம் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். குற்றாலத்துக்கு வரவங்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா? அருவிக்கிட்ட நின்னா அத்தனை பேரையும் பார்க்கிறோம். அதான் நான் அறிவிக்கிட்டே குந்தி இருக்கேன். நீ அருவிக்கிட்ட குத்திக்கிட்டு இரு. எங்க கருவிக்கிட்டே குத்திக்கிட்டு இருக்காத. அடகிருக்கு பயமாவளே. ஐயோ என்னப்பா இவர் எங்க வந்தாரு பெரிய முதலாளி? கருப்பு கண்ணாடி போட்டுக்காரு. இவர்தான் பெரிய முதலாளியா? ஆமா ஆமா, சின்ன முதலாளியை பார்க்க வந்தா பெரிய முதலாளி வந்து நிக்கிறாரு. இந்த இடத்துல என்ன பார்த்துட்டாரு, அப்புறம் என் வேலையே போயிடும். ஒடியாந்துரு ஒடியாந்துரு. என்ன அவனோட தொல்லை? என்ன முதலாளி தாளம் போடுறீல? ராத்திரி நேரம் வந்தாச்சு. ஏற்கனவே ரூமுக்குள்ள ஒரு ஜோடி இருக்குது, இன்னும் ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது தெரியுமில்ல? ஏண்டா இதையே சொல்லி என்ன பயமுறுத்துற? வேற பேச்சு பேசக்கூடாதா? அவிய வந்தப்புறம் பயப்படாம இருக்கலாம்ல. அதே கொண்டாந்த மேல பாக்க கிடக்காரனா தடியன் காலி பண்றேன்னு சொன்னானே. வாங்க 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 வாங்க. ரூம் காலி பண்ணியாச்சா? சாவியை கொடுங்க. உங்க பேர் என்ன? கொஞ்சம் பாதுமா. நான் நாளைக்கு காலையில தான் ரூம் காலி பண்ண முடியும். நாளைக்கா? யோ, இன்னைக்கு காலி பண்றேன்னு தானே சாவி வாங்கினேன். அப்ப சொன்னாயா? இப்ப சொல்றேன், நாளைக்கு காலையில தான் ரூம் காலி பண்ண முடியும். யோ யோ யோ, அட கடவுளே, ரெண்டு கை அவதாரத்தை அழைச்சு என்ன அவஸ்தைப்பட வைக்கிறியாடா அப்பா ஆண்டவா. சீக்கிரமா போய் என் ரூம்ல இருக்கிற ஒட்டடை எல்லாம் தட்டுறா. ஓடல வாங்க. தம்பி, குட்டால எப்படி குளிருதா? குளிரெல்லாம் விட்டு போச்சு. அதான தெரியுமே எனக்கு. ஆமா, இப்படி ட்ரைனிங் ஆள் போய் சாப்பிடுறது. நாங்க சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சா? ஆமா, இந்த பாம்பே பீடா போடுறது போட்டாச்சு. போட்டாச்சா? ஆமா, குட்டாலத்துல எந்தெந்த இடம் பாத்தீங்கன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் ரூமுக்கு போறேன். என்னம்மா கதைய மாத்திரியே பாப்பா. ஆமா, தென்காசியில ஒரு சினிமா படம் நடக்குது, காதலிப்போம். அது போய் பாத்துட்டு வர்றது. மதுரையில பார்க்காத சினிமாவா? ஏன் சார் குத்தாலத்துக்கு சினிமா பாக்கிறதுக்கு வருவான்? முட்டாள், நான் ஒரு முட்டாள். அடடே, உங்க பொண்ணான நேரத்தை நான் கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ரூம் மாத்திட்டேன், மேல போட்டிருக்கேன். எதுக்கு சார் மாத்தினீங்க? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பிடபிள்யூடி ஆபீசர் இருக்காரு, அவருக்கு ரூம் இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? அவரை எங்க விட்டுட்டு உங்களை மேல அனுப்பிச்சிட்டேன். ஆல்ரைட், அப்ப நான் பொட்டியில எடுத்துக்கிறேன். தம்பி வந்து எங்க ஹோட்டல்ல வந்து பொட்டி தூக்குறதாவது. நீங்க சாவியை கொடுங்க, நானே போய் தூக்கிட்டு வந்துடுறேன். ஆல்ரைட். ஐயா, ஐயாவுக்கு ரூமை காட்டு. இதான் எங்க அம்மா. தினமும் அம்மாவை கும்பிடாம நான் எந்த காரியமும் செய்யறது இல்ல. நான் எங்க போனாலும் கூடவே இந்த படத்தையும் கொண்டு போயிடுவேன். அப்படியா? ஐயா வாங்க, அம்மா வாங்க, வாங்க வாங்க. இதுதான் உங்க ரூம். எப்படி? வெரி குட் வெரி குட். இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, நீ போய் பொட்டி படிக்கலாம் கொண்டா. சரி. என்ன தம்பி, குத்தாலத்தெல்லாம் சுத்தி பாத்தியலா? எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. குளிச்சியலா? குளிச்சோம். தம்பி, இதுக்கு ஒரு ஸ்தல புராண கதையே இருக்கு. அதனே தலப்புறானா? ஆண்டவன் அந்த காலத்துல துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் பண்ண பல அவதாரம் எடுத்து இங்க வந்தார். சார், அப்ப ஒரு அவதாரம் எடுத்து வரப்போ தம்பி, இங்க இதே இடத்துல பெட்டியை விட்டுட்டு போயிட்டார். பொட்டியை விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா, அந்த பொட்டியை எடுக்கும் மறுபடியும் இன்னொரு அவதாரம் எடுத்தார். அப்படியா? அந்த அவதாரத்துக்கு மொத்தம் 4 கை. மாவிஷ்ணுவா? 2 தலை. போய் பெட்டியை தேடுறா. பகவானுக்கா தெரியாது, இரும்பு தெரிய விளக்கணா தெரியும். விளக்குனாரா? அப்புறம் தேடுறார், கீழே 7 லோகம், மேல 7 லோகம் தேடுறார். முட்டாள், மேலதானே இருக்குது பெட்டி, அவர் மறந்துட்டார். இப்ப எடுத்துட்டார் முட்டாள். இன்னொரு பெட்டியும் மறந்துட்டு போறாரே ஆண்டவே. அப்புறம் அதுவும் அதேதான் புரிஞ்சுட்டு
2 பேட்டியும் எடுத்துட்டு தம்பி அவர் போறார் போறார் வேகமா போறார் வேகமா போறார் வேகமா போறார் போயிட்டார். என்ன அது? அப்பா சமாளிச்சேன். கருப்பு பேண்ட்டும் கோடு போட்டு சட்டையும் மாறிட்டு வராரே. போட்டிருக்காரு அவரேதான். அவர்தான் சின்ன முதலாளியா? அவரே அவரே அவரேதாம்மா. எம்மாடி இனிமே உன் சாமத்தியத்தில் தான் இருக்கு. என் சாமர்த்தியத்துல உனக்கு சந்தேகமாப்பா? கெட்டிக்கார பயமில்லை. நான் தான் உங்க அப்பாங்கிறது இப்ப தெரிய வேண்டாம். அவன் கேட்டான்னா அவன் சொல்லப்படாது. நான் இங்க இருக்கிறது அவனுக்கு தெரியப்படாதுல்ல. அவங்க அண்ணன் இங்கதானே சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன கண்டுகிட்டான்னா உள்ள வேலைக்கு ஆபத்து வந்துரும். வேலை போயிடுமா? அதுக்காகத்தான் சொல்றேன். நான் சொன்னபடி நடந்துக்கோ. சரிப்பா, நீங்க பாப்பா. ஐயா அருவியில குளிக்க போயிருக்காரு. இந்த பக்கம் தானே வரணும். வட்டு வட்டு பாத்துக்கிறேன். ஐயோ என் ட்ரெஸ். கருப்பு கோட்டு இல்ல இல்ல கோடுபட்ட சட்டை, தொப்பி. அண்ணன் எங்க வந்தாரு? என்ன பாத்துருவாரோ? கடவுளே நீதான் காப்பாத்தணும். கோவிந்தோ 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 கோவிந்தோ. யாரா அவன் குத்தால மலையில வந்து கோவிந்தா கோவிந்தான்னு உளறான்? பைத்தியம் போல. கோவிந்தோ 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 கோவிந்தா கோவிந்தா. 1 போ 2 3 4 5 6 7 8 9. எங்கப்பா 9? தெரியாதே. எங்கப்பா அது பைத்தியம்? தெரியாதே. ஐயோ மேல போயிடுப்பா. எங்கப்பா 9? கொஞ்சம் எல்லாரும் அப்படியே உட்காருங்க, பாத்துட்டு வந்துடுறேன். கோவிந்தா 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 கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. சட்டை கோவிந்தோ, ட்ரௌசர் கோவிந்தோ. சட்டையில நம்பர் 9. ஆபத்துக்கு பாவம் இல்ல. கோவிந்தோ 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 கோவிந்தோ. ஐயா அதே தொப்பி அதே சட்டை அவரேதான் சின்ன முதலாளி. முதலாளி முதலாளி மதுரை ஜவுளி கடை சின்ன முதலாளி. சமயத்துல நீ வந்து காப்பாத்துன. நீ மாத்திரம் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? ஒண்ணும் ஆயிருக்காது. நீங்க விடுந்தே இருக்க மாட்டீங்க. ஏன்? காதலர்கள் முதல் சந்திப்புல ஏதாவது ஆபத்துல இருந்து ஒருத்தர் காப்பாத்திக்கணும். சினிமாவில பார்த்ததில்ல? நாம காதலர்களா? ஆமா, காதலிச்சே ஆகணும். என் மனது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாம 2 பேரும் தினம் இப்படி சந்திக்கலாமா? சந்திப்போமே. எங்க அப்பாவோட திட்டமே அதானே. யார் உங்க அப்பா? அது மட்டும் சொல்லக்கூடாது. உங்க அப்பா யாரா இருந்தா எனக்கு என்ன? நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன். நானும் தான் முதலாளி.
பைத்தியம் பைத்தியம் சோ, நாம இங்க தினம் சந்திக்கணும். பைத்தியம் பைத்தியம். பைத்தியங்களா, என்னை விடுங்க. ஐயோ, நான் பைத்தியம் இல்லை, என்னை விடுங்க. என்னை விடுங்க. அதே நீயா? நான் பெரிய முதலாளின்னு பயந்துட்டேம்மா. வெற்றிப்பா வெற்றி. என்ன அது? சின்ன முதலாளியை நான் பாத்துட்டேன்ப்பா. பாத்துட்டியா? சந்திச்சிட்டேன்ப்பா. சந்திச்சிட்டியா? என்ன பார்த்து லவ் பண்ணுங்க அவர் தரீட்டாருப்பா. அவர் ரொம்ப நல்லா இருப்பா. ஆனா அடிக்கடி சிரிக்கிறாருப்பா. அதான் எனக்கு ஏன்னு புரியல. உன்னை பார்த்தானே, அதுக்கு பேர் தான்மா காதலு. சிரிச்சா காதலா? நீ ஏன் சிரிக்கிற? அப்பா போட பாருப்பா. காஞ்சிபுரம் இட்லிப்பா. அதே குத்தாலத்துல காஞ்சிபுரம் இட்லி பேஷ் பேஷ். சாப்பிடுப்பா. சாப்பிடலாமே. வாங்கப்பா. காஞ்சிபுரம் எங்க? காஞ்சிபுரம் எங்க? காஞ்சிபுரம் இட்லி வர இல்ல? காஞ்சிபுரம் இட்லி, 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 முதலாளி, முதலாளி. இங்க ஜவுளி கடை குமாஸ்தா. என்னாச்சு உங்களுக்கு? யார பார்த்தாலும் ஏதோ டெட் பாடிய பார்த்த மாதிரி கூச்சல் போடுறீங்க. ஏன்? டெட் பாடியா இருந்தாலும் பரவாயில்லையே, உயிரோட வந்து என்ன வதைக்கிறானுங்களே. எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேரும் இப்போ குத்தாலத்துக்கு வரணுமா? இப்போ யார பாத்தீங்க? என் ஜவுளி கடை குமாஸ்தாவை பார்த்துட்டேன். ஏன் இப்படி பயந்து நடுங்குறீங்க? முதலாளி ஆச்சேம்மா. இருந்தானே. இப்ப சாப்பிட்டோம் இட்லி, அது கூட அவன் காசு தானம்மா. பயப்பட வேண்டாமா? இனிமே நீங்க எதுக்காக பயப்படணும்? நீங்க தான் அவருக்கு சம்மந்தி ஆக போறீங்களே. ஏம்மா, உன்னையே நிச்சயமா கட்டிக்கிறேன்னு சின்ன முதலாளி சொல்லிட்டாரா? சத்தியம் பண்ணிருக்காருப்பா. என் தலையில அடிச்சாருப்பா. நான் உன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்படியா? அப்படின்னா நான் இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நல்ல வேளை நான் தான் அவனை பார்த்தேன், அவன் நம்மள பார்க்கல. யாருங்க அது? யாரு? அதான் ஹோட்டல் அவதான் ஒன்று இருக்க கரடி, அதான் இருக்கும். சார், சவிக்குமா? சாரா, நான் முதலாளியா? வாட் முதலாளி, எப்படி சவிங்க? கடை வேலையை விட்டுட்டு உன் பொண்ணைய வேலை கூட்டிக்கிட்டு எதுக்காக இங்க வந்த? நீங்க கூட தான் ஊட்டிக்கு போறதா சொல்லிக்கிட்டு இங்க யாரையோ கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நான் முதலாளி, எங்க வேணும்னாலும் போவேன், எது வேணும்னாலும் செய்வேன். யாரு என்ன கேட்கறது? அது சரி, அது சரி. ஆமா, என்ன பெரிய மனுஷன் ஒருத்தன் வந்து நின்னுட்டு இருக்கேன், ஒரு சேர் இது கிடையாதா? இல்ல. ஏன் இல்ல? சேர் இல்லன்னா மேஜர் இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப லட்சணமா இருக்கு, அனுமார் வந்து உட்கார்ந்த மாதிரி. ஏ பையா, ஐயா கணக்குல 2 ஐஸ்கிரீம் கொண்டா. அச்சி! என்ன எப்படி? என்ன எப்படி? யோ, என்ன இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? மரியாதை கடையில ஐஸ்கிரீம் வந்துச்சா? ஒண்ணுதான் இருந்துச்சு. ஆமா, நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மரியாதை கடையிலன்னு சொன்னல, மத்த இடத்துல நம்ம 2 பேரும் சரிசமம் தான். யோ, டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். எப்போ? ஊருக்கு போன உடனே. நான் இப்பவே ராஜினாமா பண்றேன். அப்போ யூ ஆர் டிஸ்மிஸ்ட் ரைட் நவ. மிஸ்டர் மிஸ்டரா? அப்புறம் ஏன் முதலாளி? அதான் டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களே. அது ஒரு சௌரியமா தான் போச்சு. எப்படின்னா, முதலாளி குமாஸ்தாங்கிற பேதம்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. வாட்? வை? நெருங்கிட்டோமே, சமந்தஸ்து இருக்க வேண்டாமா? எப்போ? எப்பா? சம்பந்தியா வரும்போது. என்னது சம்பந்தியா? என்னையா உளர்ற? உங்க தம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சம்பந்தி தானே? என்னையா அறிவு கிட்டத்தனமா பேசுற? என்ன சம்பந்திக்கிற அப்புறம் ஐயரும் போய்கிட்டு அப்படி? ஐ சே யூ கெட் அவுட். ஐ கெட் அவுட். நோ. எப்படி சரியா இருக்கா? வாடி, சிட் டவுன். உங்க தம்பிக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம். மிஸ்டர் சிட் டவுன். இப்ப முந்தின ஸ்டேஜ் முத்தின காதல். என்னது? உங்க தம்பி சங்கர்ல என் பொண்ணை லவ் பண்றான். புரியுதா? டோன்ட் டாக் நான்சென்ஸ். நான்சென்ஸ்? ஏன் நிறைவே கேட்டுறது? இந்திரா வாமா. கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாண்டா கண்ணு வா. எவ்வளவு நேரப்பா வெளியில உட்கார்ந்திருக்கறதா? இது யாருப்பா? அடே நீயா? நீங்க தான் பெரிய முதலாளியா சார்? வணக்கம் சார். நான் உங்களை பார்த்ததே இல்ல சார். என் மாவா இது தெரியுது. புறாத்தையும் சொல்லிடுமா? எதை சொல்றதுப்பா? ஜவுளி கடை சின்ன முதலாளி என்ன லவ் பண்றாரு, அதை சொல்றதா? இல்ல
என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாரு அதை சொல்றதா? ஐயோ கர்மம் கர்மம். மிஸ்டர் சிடம், ஐயோ இது என்ன புது குழப்பம்? இதுல என்ன குழப்பம்? அக்கா அருவில பார்த்தவ அரைக்கே வந்துட்டா அதானே. சம்பந்தி இப்ப என்ன சொல்றீங்க? என் தலையெழுத்து, நீ என் தம்பி தலையெழுத்து. மாப்பிள வாங்க, மாப்பிள வாங்க. யாரையா மாப்பிள? பல்ல உடைப்பேன். ஏன் அவர் என்ன பண்ணாரு? இல்லன்னு பொய் சத்தியம் பண்ணீங்களே, இப்ப இங்கே வந்திருக்கா, பதில் சொல்லுங்க. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி சேர்ந்து கொஞ்சம் கூட நல்லா இல்ல. டேய் நீ இவ்வளவு மட்டமா போயிடுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. ஊருக்கு ஒரு காதலியா? என் மானம் போகுதா, மானம் போகுது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடா புரியல? புரியல புரியல. அப்பா அப்பா எல்லாரும் சேர்ந்து இவரை பிடிச்சு ஏன் அப்படி திட்டுறாங்க? அதாம்மா எனக்கும் புரியல. ஏம்மா இவர்தான் உன் காதலன்னு வெளிப்படையா சொல்லிவிடுறா. ஐயா அது இவர் இல்லப்பா. இவர் இல்லையா? வேற ஒருத்தர். அப்ப பாட்டு பாடுறது கூட இவர் இல்லையா? சீ இவர் இல்ல. என்ன சொல்ற நீ? இவர் எனக்கு பிடிக்கல. பொழைச்ச முட்டாப்பை மாவுல என் பொழப்ப கெடுத்துட்டியே. ஏயா இந்த பொண்ணு பேச்ச நம்பி சம்பந்தி ஆள நினைச்சியா? ஓய் குமாஸ்தா. முதலாளி, அட சீ கீழ இறங்கியா. முதலாளி, 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 இந்த முட்டாப்பை மாவு பேச்சறேன் விட்டு மன்னிச்சிருங்க முதலாளி, மன்னிச்சிருங்க பெரிய முதலாளி, சின்ன முதலாளி, என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. நான் பிள்ளை குட்டிக்காரன், இந்த வேலையை விட்டு நிக்க வச்சிடாதீங்க. நீங்க தான் சின்ன முதலாளியா? ஆமா ஆமா. அப்ப அவர் யாரு? யாரா இருந்தா போகாத பக்கம். முதலாளி பக்கத்துல நிக்கிறதுக்கு நமக்கு என்ன யோக்கியம் இருக்கு? சரி சரி நடந்து போச்சு. இத பாரு, நாங்க இங்க வந்ததோ போனதோ அத்தை கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. ஜாக்கிரதை, மூச்சு கூட விடக்கூடாது. புரியுதா? ஜோ, நீங்க கூட நான் இங்க வந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லிடக்கூடாது. சொல்ல முடியாது. நீங்க மன்னிச்சிட்டீங்க, அவங்க மன்னிக்க மாட்டாங்க. அடடே புடவை ரொம்ப அழகா இருக்கு. என்ன விலை? எங்க அப்பா சொன்ன விலை. இந்த புடவை கட்டினாலே தனி அழகு வரும் போல இருக்கு. இது மாதிரி நான் ஒரு டஜன் புடவை வச்சிருக்கேன். உங்ககிட்ட இருக்கா? நம்ம கடை லேபிள் மாதிரி இருக்கே. எங்க? ஆமா நம்ம கடை புடவைதா. எங்க அம்மா தான் முதலாளிங்களுக்கு எல்லாம் தெரியாம எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஏய்யா ஜவுளி கடை என்னதா இல்ல ஒண்ணுதா? அதுக்கு ஒரு மன்னிச்சிருங்க முதலாளி. எங்க அப்பா நல்ல கால்ல விழுகிறாரு இல்ல?